தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் களை கட்ட ஆரம்பிச்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் திமுக கூட்டணி, இன்னொரு பக்கம் பாஜக கூட்டணி. இப்போது முந்தி இருக்கிறது பார்த்தா பாஜக தலைமையில் தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையில் என்டிஏ கூட்டணி அவங்க தான் முந்தி ஓட ஆரம்பிச்சிருக்காங்க. ஏற்கனவே பொதுக்கூட்டங்கள் அதெல்லாம் ஆரம்பித்தாச்சு. இன்றைக்கி பாரத பிரதமரே தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு. மதுராந்தகத்தில் 5 லட்சம் பேர் கூடுற கூட்டம் அப்படின்னாங்க. நான் அதனோட வரவங்களெல்லாம் கொஞ்சம் பார்த்தேன். இது நிச்சயமாக தானாக சேர்ந்த கூட்டம் இல்லை. எந்த அரசியல் கட்சிக்கு யாராவது அவங்களோட நேரத்தை விரயம் பண்ணி ஒரு பொதுக்கூட்டத்துக்கு போகணுன்னு சொல்லி வேறு ஊர்லேருந்துலாம் கிளம்பி வந்து 3 மணி நேரம் 4 மணி நேரம் விரயம் பண்ணுவாங்க? எல்லாம் கூட்டின்னு வர கூட்டம் தான். நம்ம எல்லாருக்கும் தெரியும். இதுனா பாஜக மாத்திரம் இல்லை, அதிமுக மாத்திரம் இல்லை, திமுக யார் பண்ணாலும். எனக்கு தெரிஞ்சு தானாக சேர்கிற கூட்டம் இப்போ சத்திக்கு இருக்கிறது விஜய்க்கு மட்டும்தான் இருக்குது. அதுவும் அவர் நடிகருங்கிறதுனால, இன்னும் லைம் லைட்டில் இருக்க நடிக்கிறதுனாலன்னு சொல்கிறாங்க. அதில் ஓரளவு உண்மையும் இருக்கலாம். இப்போது பாயிண்ட் என்னென்னா, அடுத்து ஒரு 90 நாளைக்காவது குறைஞ்சபட்சம் இந்த தேர்தல் கூட்டங்கள் மும்முரமாக நடக்கும். நம்ம பழசு மன்ரேகா, இப்போ ராம்ஜி அப்படின்னு ஒரு திட்டம் இருக்கு இல்லையா, வேலைவாய்ப்பு திட்டம். அது மாதிரி இந்த தமிழக சட்டமன்ற தேர்தல் இது சம்பந்தமாக கூட்டங்கள் கூடும்போது அதுக்காக ஜனங்களை கூட்டின்னு வராங்க இல்லையா, அவங்களுக்கு பணம், சாப்பாடு, அன்பளிப்பு அது மாதிரி நிறைய கொடுப்பாங்க. ஸோ அதில் இந்த 125 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் ஒரு 90 நாள் இதுலேயே வந்துடும் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தேர்தல்னாலே காசு தானே. இன்றைக்கி தேதிக்கு பாஜக தான் இந்தியாவிலேயே பணக்கார கட்சின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே 1000-2000 கோடின்னு நிறைய செலவழிச்சிருக்காங்க. இப்போ மும்பை முனிசிபல் எலெக்ஷன் தேர்தல், பீகார் தேர்தல், அப்புறம் ஹரியானா தேர்தல், இது மாதிரி மகாராஷ்டிரா தேர்தல் இஷ்டத்துக்கு பணம் அடிச்சு விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் கூட இன்னும் 10,000 கோடி கையில் இருக்காங்க. 10,000 கோடி. ஒரு 2,000 கோடியாவது தமிழ்நாட்டில் இறக்க மாட்டாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் எப்படியாவது ஆட்சிக்கு வந்துடணும்னு மும்முரமாக இருக்காங்க. அதே மாதிரி தான் வெஸ்ட் பெங்கால்லையும் அங்கே ஒரு 1,500-2,000 கோடி இறக்குவாங்க. பணக்கார கட்சி தான் சும்மா வாங்க. அவங்களுக்கு எதிர போட்டி போடுற அளவுக்கு திமுக கிட்ட பணம் இருக்குமா? ஆனால் எடப்பாடி பழனிசாமி சார் சொல்கிறத பார்த்தா 3 லட்சம் கோடி 4 லட்சம் கோடி ஊழல்ங்கிறாரு. அவங்ககிட்டையும் பணம் இருக்குமா? யாருக்குங்க தெரியும். நம்ம பண்ணி என்ன, எலெக்ஷன் அன்றைக்கி போயிட்டு ஓட்டு போட்டுட்டு ஏமாந்து உட்காந்துருக்க வேண்டியது தான். சரியா?